ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு another vlog. அப்போ நேற்று வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் பார்ட் 2 வீடியோவில் நான் வந்து அந்த டேம் பற்றி காட்டுறேன் அப்படின்னு. ஸோ நேற்று வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து சண்டே அவுட்டிங் வந்தோம்ல, அப்போ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போகிற இடம் தான் இந்த நெல்லிகுட்டா டேம். இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இந்த டேம் கிட்ட ரீச் ஆகியிருக்கோம். ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து அந்த லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி நிற்கிது அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இங்கே தான் அந்த டேம் இருக்குது. இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்க்கிங் இடம் பார்க்கணும். ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம வந்து போய்கிட்ருக்கோம். இங்கே எங்கேயுமே பார்க்கிங் இருக்கிற மாதிரி தெரியலை. நம்ம மறுபடியும் அதே இடத்துக்கு தான் போய் பார்க் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே இந்த ரோட்டில் வந்ததுனால இந்த வியூ பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்குது. அப்போ கைஸ் நாம் வந்து இப்போது பார்க் பண்ணிவிட்டு இப்போ மேலே ஏற போகிறோம். இந்த வழியாக தான் இப்போ மேலே ஏற போகிறோம். ஆக்சுவலி இங்கே நிறைய இடத்துல மேலே ஏறுற வழி இருக்குது. இப்போ நம்ம வந்து இங்கே இறங்கி டிக்கெட்டெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் நம்ம வரோம், இந்த வியூ பார்க்குறோம், போகிறோம். ஸோ இதுதான் கைஸ் டாமு. இப்போ வந்து நம்ம கிட்ட போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இங்கே நிறைய க்ரௌடெல்லாம் இல்லை, ஜஸ்ட்டு கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இப்போ பெங்களூரில் அந்த சிட்டி லைஃப்லேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக வெளியே வரணுன்னா நம்ம இந்த மாதிரி இடத்துக்கு வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம். ஸோ இப்போ டாம் கிட்ட போகிறோம். நான் வந்து உங்களுக்கு டாமோட வியூ வந்து ஃபுல்லாக இப்போ வீடியோவில் காட்டுறேன். ஸோ கைஸ் நீங்கள் இப்போ இந்த டாம் வியூ எல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் எந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த டேம் இருக்குல்ல, இதுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ரோடு ஓடுது. அந்த ரோட்டில் தான் ஆக்சுவலி நம்ம இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து அந்த ரோடு வழியாக கொஞ்சம் தூரம் போய் அதுக்கப்புறம் பார்க்கிங்காக பேக்கில் வந்திருப்போம். அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இப்படி மேடாக இருக்குது, அதில் நமக்கு நடக்கிற மாதிரி ஒரு இடம். ஸோ கைஸ் என்னோட ஒப்பீனியனில் இந்த நெல்லிகுட்டா டேம் வந்து நல்லா தான் இருக்குது. பிகாஸ் ஏன்னா இங்கே அவ்வளோக்கு க்ரௌட் கிடையாது அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா சில்லுன்னு காற்றடிக்குது அண்ட் வியூ பார்த்தீங்கன்னா வியூ சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் வந்து வீடியோஸ் எல்லாம் காட்டினேன் உங்களுக்கு டாம் எப்படி இருக்குன்னு. அண்ட் ஆல்சோ அதோட சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஒரு பக்கம் நமக்கு டாமு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரோடு. ஸோ அதை பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்படி ஒரு அழகான கூலாக சில்லாக காமாக உட்காரக்கூடிய ஒரு இடம் பெங்களூர் கிட்ட இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இந்த பெங்களூரில் இருக்கவங்களா இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி இடம் இருக்குது, நீங்கள் வந்து வீக்கெண்டெல்லாம் போய் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு போகலாம் அப்படின்றத நீங்கள் வந்து சொல்லலாம். ஈவன் எனக்கு கூட நீங்கள் சொல்லலாம், பிகாஸ் எல்லா இடமும் எனக்கும் தெரியாதில்ல. நானே இப்போ தான் பெங்களூர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் நல்ல இடங்கள் பெங்களூர் கிட்டேயோ பெங்களூர்லேயோ இருந்தால் கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நானும் அதை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பிளான் போடுறேன். ஸோ கைஸ் இப்போ நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்புறதா பிளானு. பிகாஸ் நம்ம இன்னொரு இடம் கூட கவர் பண்ணணுன்ற ஐடியாவில் இருக்கோம். ஸோ அதை வந்து ஒரு 12 to 15 கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்குது, அதாவது இந்த லொக்கேஷன்லேருந்து அங்கே போகிறதுக்கு. ஸோ அங்கேயும் கவர் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து பெங்களூருக்கு திரும்பி போகலான்ற ஐடியாவில் இருக்கோம். அப்போ இங்கேருந்து நம்ம இனி நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படின்றத நான் வந்து பார்ட் 3 வீடியோவில் தான் போட போகிறேன். பிகாஸ் நம்ம அங்கே அந்த இடத்துக்கு போகிறோம்ல, அதை வந்து ஒரு வில்லேஜ் வழியாக தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருக்கிற வில்லேஜ் எப்படி இருக்குன்றது நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். பிகாஸ் இது வந்து நான் பழைய படத்துலலாம் பார்க்கும்போது நமக்கு தெரியிற அந்த வீடு இருக்குல்ல, அந்த மாதிரி வீடெல்லாம் நிறைய இருந்துச்சு இந்த வில்லேஜில். ஸோ அதெல்லாம் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோ பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த இடத்த பற்றி ஏதாச்சும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் இடம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்த
கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.